இதெல்லாம் யோசிச்சுதான் நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியாம அப்செட்டா இருந்தேன். 7-8 வயசுல என்னன்னு தெரியாம ஒரு குழந்தை சொன்னதை காதலா நம்பிட்டு இருக்கீங்க நீங்க. நான் அவசரப்பட்டு அம்மாவோட உங்களை சேர்த்து வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். அதை என்னால காப்பாத்த முடியாத பதட்டத்துலதான் நான் உங்க முகத்தை பார்க்க முடியாம நின்னுட்டு இருக்கேன். இப்ப புரியுதா என்னோட கஷ்டம் என்னன்னு? துளசி ஏன் அத்த அது வேற ஒண்ணும் இல்ல. காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. நீ என்ன குழந்தையா, உனக்கு தனியா வர தெரியாதா, இப்ப பாரு ஒரு பாடி கார்டோட வரேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அத்த, நீ பயந்துட்டு இருக்கிறவ நாளைக்கு ஜட்ஜ் ஆகி எப்படி பயப்படாம தீர்ப்பு சொல்வேன்னு ஓவரா கிண்டல் பண்றாங்க. சின்ன தம்பியும் காலேஜுக்கு இருந்தா பரவாயில்ல, கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் சின்னமான்னு கூப்பிட்டு உள்ள வந்துடுற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரியா. சரி அத சொன்னா சின்ன தம்பி திருத்திக்க போறான். இல்லம்மா, நான் இப்பெல்லாம் வகுப்பு நடக்கிறப்ப போறது இல்லம்மா. சின்னம்மா சும்மா சொல்றான். அத்த, சின்ன தம்பி என்ன ஓவரா கேர் பண்ணிக்கிறது மத்தவங்களுக்கு கேலியா தெரியுது, மத்தவங்க தெரியும். அதனால நான் பாத்துக்கிறேன். ஆனா சின்ன தம்பி என்னால ஃபேஸ் பண்ண முடியல. சின்ன தம்பி கிட்ட நான் எல்லா விதத்திலயும் சொல்லி பாத்துட்டேன். ஆனா அவர் அம்மாவை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வேற எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? நேரடியா நான் தான் அவர் தேடிட்டு இருக்கிற அம்மான்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னதை அவரால தாங்கிக்க முடியுமா? அம்மா, நான் உன்னை மறக்கணும் என்னம்மா சொல்றாங்க. அவன் நான் ஏன் உன்னை மறக்கணும்? உனக்கு கல்யாணம் இல்ல வேற ஏதாவது கூட அதனால நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறது தப்பா? எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தியா? பாதுகாப்பா இருப்பேன்னு என் மனசுக்குள்ள சத்தியம் பண்ணிருக்கேன். அதை மீற சொல்றீங்களா? என்னால முடியாது சின்னம்மா. நான் தான் உங்களை காலேஜ் கூட்டிட்டு சின்னம்மா, நானே உங்களை காலேஜ் கூட்டிட்டு போறேன். வேணா உங்க கால்ல. சின்ன தம்பி என்ன பண்றீங்க? ஏற்கனவே மனசால நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப என் கால்ல விழுந்து இன்னும் ஏற்படுத்தணுமா நீங்க? அப்ப நான்